வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத நிதி வளங்களை தடுப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. உலக பூமி தினம் இன்று அனுஷ்டிப்பு. நிதிக்கான நடைபயணம் இன்று ஆரம்பம். 142 மில்லியன் பணத்தாள்களை நீக்கியுள்ளதாக மத்திய வங்கி அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் இருந்து விலகுமாறு ஷமி சில்வாவிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். கொழும்பில் படமாக்கப்பட்ட இந்திய திரைப்படத்தில் நடித்த நடிகர் திடீர் மரணம். முன்னாள் ஜனாதிபதி தனது சொத்து விவரங்களை முழுமையாக சமர்ப்பிக்கவில்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அறிவிப்பு. சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் கைது. சியம்பலாண்டுவ எத்திமலை பிரதான வீதியின் 1ஆம் மைல்கல் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று சொகுசு ஜீப் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சியம்பலாண்டுவ 5ஆம் மைல்கல் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்காக இலக்கு வைக்கப்பட்ட நிதி தடைகளை அமுல்படுத்துவது தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இத்தடைகளின் கீழ் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய அல்லது அதற்கு நிதி உதவி வழங்குவதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் அல்லது அமைப்புகளின் வங்கி கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் ஏனைய சொத்து விவரங்களை முழுமையாக முடக்குவதற்கு முடியும் எனவும் அச்சொத்துக்களை பயன்படுத்துதல், மாற்றுதல் அல்லது விற்பனை செய்தல் என்பன சட்டபூர்வமாக தடை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடைமுறையானது 1968ஆம் ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதியின் மூலம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் 1373 தீர்மானத்திற்கு இணங்க செயற்படுத்தப்படுகின்றது. இத்தடைகளை விதிக்கும் அதிகாரம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரிடம் உள்ள அதேவேளை அதன் செயற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதியுள்ள அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாதத்தை ஆரம்ப நிலையிலேயே தடுப்பதற்கும் நாட்டின் நிதி அமைப்பை பாதுகாப்பதற்கும் சர்வதேச கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கும் இந்நடவடிக்கை உதவும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் தகுதியுள்ள அதிகாரியின் அலுவலகத்தினால் உத்தியோகபூர்வ இணையதளமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன சட்ட மற்றும் நிர்வாக நடைமுறையூடாக எதிர்காலத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு மேலும் பலமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக பூமி தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இம்முறை நமது சக்தி நமது பூமி என்பது உலகளாவிய தொனிப்பொருளாகும். 2026ஆம் ஆண்டில் நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு மத்தியில் காலநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் இழப்பு, தொழிற்துறை கழிவுகள் குவிதல் மற்றும் காடழிப்பு போன்ற சிக்கலான பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதியன்று அமெரிக்காவில் உலக பூமி தினம் முதன்முறை கொண்டாடப்பட்டது. அமெரிக்க செனட்டரும் சூழலியலாளருமான கேலாட் நெல்சன் என்பவரினால் முன்னோடியாக ஆரம்பிக்கப்பட்ட இத்தினம் பின்னர் உலகம் முழுவதும் பரவி இன்று 193 நாடுகளில் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பங்கேற்புடன் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பெயரிடப்பட்ட இத்தினம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் உறுதி செய்யும் ஒரு அமைப்பாக பூமியை கருதுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் அதிகப்படியான வள நுகர்வு காரணமாக ஏற்பட்ட காற்று மற்றும் நீர் மாசுபாட்டினால் மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களை தவிர்க்க மக்கள் அணிதிரண்டமையே இத்தினம் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலக அமைதியை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் எஹிபஷிகோ அமைதிக்கான நடைபயணம் இன்று காலை தம்புள்ளை ரஜமகா விகாரை வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. இன்று காலை 6:30 மணியளவில் தம்புள்ளை விகாரையில் இருந்து வழிபாடுகளுடன் ஆரம்பமான நடைபயணம் நாவுல, மாத்தலை, கண்டி, கடுகண்ணாவை, கேகாலை மற்றும் யக்கல ஊடாக சென்று ஏப்ரல் 27ஆம் தேதி அன்று கழனி ரஜமகா விகாரையை மீண்டும் சென்றடையும். இதன் இறுதி நிகழ்வு எதிர்வரும் ஏப்ரல் மாதம்
28ஆம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் விசேட அரச விழாவாக நிறைவு பெறவுள்ளது. அமெரிக்காவில் இருந்து வணக்கத்திற்குரிய பஞ்ஞாகர தேரர் தலைமையிலான சர்வதேச பௌத்த துறவிகள் குழுவினர் நடைபயணத்தை வழிநடத்துகின்றனர். இக்குழுவினருடன் அமெரிக்க பயணத்தில் அவர்களுடன் பயணித்த ஆலோகா என்ற வளர்ப்பு நாயும் நாட்டிற்கு வருகை தந்து நடைபயணத்தில் பங்கேற்றுள்ளது. அரசாங்கத்தின் சார்பில் புத்த சாசன மற்றும் கலாசார விவகார அமைச்சர், ஜனாதிபதியின் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் இறுதி நாளான எதிர்வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு புனித ஜெயஸ்ரீ மகாபோதியின் கன்றை துறவிகளிடம் கையளிக்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. எழுத்தாளர் தீபச்செல்வனின் 360 புத்தகங்களை முடக்கியுள்ளமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட தனது புத்தகங்கள் சுங்க திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக எழுத்தாளர் தீபச்செல்வன் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த புத்தகங்கள் முடக்கப்பட்டமைக்கான காரணங்களை கண்டறியும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அஸ்விஸ்ம நலத்திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் இன்று முதல் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பீடு செய்யப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. பண்டிகை கால செலவுகளை கருத்தில் கொண்டு முதியோர்களின் நலன் சார்ந்து இந்த நிதியை தாமதமின்றி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இம்மாத கொடுப்பனவில் 70 வயதிற்கு மேற்பட்ட பயனாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதுடன் 2 கட்டங்களாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 70 வயதிற்கு மேற்பட்ட 6,17,406 பயனாளர்களுக்கு மொத்தமாக 3,087 பில்லியன் ரூபாய் வழங்கப்படவுள்ளது. அதே வயதை பிரிவைச் சேர்ந்த மேலும் 72,525 பயனாளர்களுக்கு 362.6 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்படவுள்ளது. தகுதியுடைய பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்குகளை சரிபார்த்து உரிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்களின் ஒரு பகுதி தொடர்பான விவரங்களை மாத்திரமே லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவிற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்களை சத்திய கடதாசி ஒன்றின் மூலம் சமர்ப்பித்திருந்தார். எனினும் அவர் சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் முழுமையானவை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவிற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருந்தது. இந்நிலையில் தனது சொத்துக்கள் குறித்த ஒரு பகுதி ஆவணங்களை மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்துள்ளதுடன் ஏனைய விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் விவரங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்றதன் பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வணிக விசாக்களில் நாட்டிற்குள் நுழைந்து விசாக்கள் காலாவதியான பின்னரும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்குழுவில் 47 சீன நாட்டவர்களும் 2 மலேசியர்கள் மற்றும் 1 இந்தியரும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது குறித்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் படப்பிடிப்பிற்காக தயாராகி கொண்டிருந்த ஒருவர் திடீரென விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மாத்தலை கழுத்தேவலர் ரத்தோட்ட வீதியில் வசித்து வந்த திருமணமாகாத 52 வயதுடைய நபரொருவரே உயிரிழந்துள்ளதாக குருந்துவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் சுமார் 2:30 மணியளவில் பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் இந்திய நாடாளுமன்றத்தை சித்தரிக்கும் படப்பிடிப்பை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்படப்பிடிப்பிற்காக நடிகர் சூர்யா மற்றும் நடிகை த்ரிஷா மற்றும் பல இந்திய முன்னணி நடிகைகள் வருகை தந்திருந்தனர். இதன்போது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் வேடமிட தயாராகிக் கொண்டிருந்த நபரொருவர் கழிவறைக்கு செல்லும் வழியில் திடீரென மயங்கி விழுந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்த்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் 142 மில்லியன் ரூபாய் பணத்தாள்களை புழக்கத்தில் இருந்து மத்திய வங்கி நீக்கியுள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நிதி அறிக்கைகள் மற்றும் செயற்பாடுகளின் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நீக்கப்பட்ட 141.55 மில்லியன் பணத்தாள்களின் மொத்த மதிப்பு 91.23 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிதைந்த, அழுக்கடைந்த மற்றும் பயன்பாட்டிற்கு பொருத்தமற்ற பணத்தாள்கள், நாணய குற்றிகளே இவ்வாறு புழக்கத்தில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. அத்துடன் அவற்றிற்கு பதிலாக புதிய பணத்தை விநியோகிக்கும் முறையான பணியை மத்திய வங்கி மேற்கொண்டுள்ளது. இதனிடையே கள்ள பணத்தாள்களின் புழக்கத்தை தடுக்கும் வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலி நோட்டுகள் பிரிவுடன் இணைந்து மத்திய வங்கி செயற்படுகின்றது. அத்துடன் இது தொடர்பிலான 13 நீதிமன்ற வழக்குகளிலும் பங்கேற்றுள்ளது. கடந்த ஆண்டில் மத்திய வங்கியின் நாணய பரிமாற்ற கவுண்டர்கள் ஊடாக 1139 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்களும் 11.84 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணய குற்றிகளும் 196.46 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிதைந்த பணத்தாள்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவர் ஷமி சில்வாவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான எரன் விக்ரமரத்ன இடைக்கால குழுவின் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் இருந்து அதிகரித்து வரும் அழுத்தத்தை தொடர்ந்து சில்வா விரைவில் பதவி விலக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்த மாற்றம் உள்நாட்டு விடயம் என தெரிவித்துள்ளதுடன் இதற்கான அனுமதியையும் வழங்கியுள்ளது. கடந்த காலத்தில் SLC நிர்வாகம் தொடர்பாக நிதி முறைகேடு, உறவினர் பாகுபாடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்ததுடன் பல விசாரணை அறிக்கைகளும் நிர்வாக மாற்றத்தை பரிந்துரைத்திருந்தன. இந்நிலையில் ஷமி சில்வா பதவி விலகிய பின்னர் அவருக்கு எதிரான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் வெளிப்படையாக பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு வார கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இவ்விடயங்கள் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் தரப்பு ஜனாதிபதியோ இதுவரை எந்தவொரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை.